Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான pampering routine for Diwali Glam up மாதிரியான ஒரு routine மாதிரி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். So இதுல வந்து hair care, skin care, body care அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. So அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So first வந்து ஸ்கின் கேர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டு அண்ட் ஸ்கின் கேர் பண்ணியே ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஹேர் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸும் இருந்துச்சு, அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த Mamaearth உப்டான் ஃபேஷியல் கிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது மெயினாக வந்து ஸ்கின்னை வந்து க்ளோவிங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி இந்த மாதிரி டியூப்பில் தான் வந்து இருக்குது. சிங்கிள் யூசேஜ் கிட் தான் இது. அண்ட் இதோட யூசேஜ் அண்ட் எப்படி நம்ம இந்த டியூபெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளன்சிங் மில்க். ஸோ இதை நீங்கள் கிளன்சிங் நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 1 மினிட் நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவ் டைமில் இந்த மாதிரி ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சிலாம் நல்லாவே திக்காக இருந்துச்சு. அண்ட் மாமாயத்தில் வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணிக்காமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சூதிங் ஜெல். ஸோ ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் Mamaearth.in ஆர் Mamaearth ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்வீட்டா 2022 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜெல்லை வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு 4th ஸ்டெப் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மசாஜிங் க்ரீம். ஸோ இதை மேலே அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் மசாஜ் தெரியுமோ நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு காமான ஃபீல் வந்து வரும். ஆல்சோ ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் எப்போல்லாம் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் Mamaearth ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அப்போல்லாம் உங்களோட நேமில் வந்து ஒரு ட்ரீயை லிங்க் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் Mamaearth வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ Mamaearthோட அஃபிஷியல் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். இது வந்து நல்லா ஒரு சாண்டல்வுட் பேக் மாதிரி இருக்குது, நல்லாவே இருந்துச்சு நம்ம ஸ்கின்னுக்கு. அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோ க்ரீம். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா க்ளோவாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையிலையும் காலையும் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து மெஹந்தி வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த ரேசர் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கையிலையும் காலையும் வந்து ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டாக இருந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். முன்னாடி வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து குளிக்கும் போது ஸ்க்ரப் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு காலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் வேக்சிங் பண்ணுவேன், சில டைம் எப்பிலேட்டர் யூஸ் பண்ணுவேன். எப்பப்பெல்லாம் எனக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். இப்போ கரண்ட்டாக வந்து நான் இந்த ரேசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரேசர் யூஸ் பண்ண கையில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கா மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எப்போ வந்து எனக்கு நல்லா அந்த மாதிரி தோணுதோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் ரேசர். ஸோ இந்த மாதிரி ஹேர் எப்போல்லாம் ரிமூவ் பண்ணாலுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாடி லோஷன் இல்லைனா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணி எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணுவோம் அங்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர். ஸோ ஹேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற சீரம் தான். ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் கலர் பிடிக்கலையான்னு தெரில. பட் நான் வந்து இப்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து வேறு ஹேர் கலர் வந்து மாற்றிடுவேன். ஆல்சோ ஹேர் கட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஸ்கேல்ப்பை தவிர பேலன்ஸ் இருக்க ஹேர் ஃபுல்லாக நல்லா சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு செக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்போவுமே ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த்தியான ஃபீல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ். ஸோ நெயில் பாலிஷ் வந்து நான் ரெண்டு கையில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது வந்து கொஞ்சமாக வந்துருச்சு அப்படின்றதுனால அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் டார்க்கான கலரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு பிங்க் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டிஃபையிங் ஷேட் மாதிரி கிடையாது, லைட்டாக ஷிம்மர் வந்து இருக்கும் இந்த ஷேடில். ஸோ பட் இருந்தாலும் ஃபெஸ்டிவ்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே வந்து வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி. நான் எப்போவுமே திவாலி அப்போ வந்து மெஹந்தி வைப்பேன். நான் லாஸ்ட்டு இந்த திவாலிக்கு தான் வந்து வச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் இல்லை.
ஸோ அப்போ வந்து வச்சுருந்தேன். அதை கூட நான் வந்து ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாவில். ஸோ இப்போ வந்து நான் இந்த டேப்பில் வந்து சில டிசைன்லாம் பார்த்து சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேருந்து சில டிசைன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஒரே டிசைன் அப்படியே வந்து வைக்க மாட்டேன். ஸோ வேறு டிசைன்லேருந்து கொஞ்சம், இந்த டிசைன்லேருந்து கொஞ்சம், அது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா சில டிசைன் நல்லாயிருக்கும், சில டிசைன் நல்லா இருக்காது ஒரே டிசைனாக இருக்கும்போது. ஸோ அதனால் நான் இப்படி வந்து பண்ணிக்கிறேன். நான் எப்படி போடுறேன் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரு டிசைன் வந்து பார்த்து இந்த ஸ்டார்டிங் ஏரியாவில் மட்டும் நான் வந்து அந்த டிசைன் மட்டும் வச்சுருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு தான். ஸோ இந்த எலிஃபேண்ட் டிசைன் வந்து கீழே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த எலிஃபேண்ட் டிசைன் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு 2-3 டைம் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும் ப்ராப்பராக. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த எலிஃபேண்ட் டிசைன் இந்த மாதிரி போடுறது. ஸோ ஃபுல் ஹேண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் நைட் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து பிடிச்சிருந்தது. எப்போவுமே வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து கலராக வந்து பிடிக்காது. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.